வேர்ல்ட் கப் டே 2 3 மேட்ச் டே 1 மாதிரியே இன்னொரு 3 மேட்ச் இருக்குது. ஸோ இதோட ப்ரிவ்யூ குயிக்காக பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாண்ட். ஸோ இதுதான் வந்து ஐ வுட் சே மேபி தெர் ஆர் 2 மேட்சஸ் தட் இன்வால்வ் ஃபுல் மெம்பர்ஸ். ஸோ ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாண்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹை ப்ரொஃபைல் கேம்ஸ். ஆப்கானிஸ்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நியூசிலாண்ட் வந்து தே ஹேட் அ பேட் சீரீஸ் இன் இந்தியா. இருந்தாலுமே நியூசிலாண்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து அவங்க இந்தியாவில் 5 T20 ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி அவங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜு கொடுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமாக இருக்கும். ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் 4 பேருமே வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் 50+ ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாண்ட் ஆல்சோ தே ஹாவ் டேரில் மிச்சல்லேருந்து டிம் செஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே தே ஹேட் சம் டீசென்ட் அவுட்டிங் அகெயின்ஸ்ட் இந்தியா. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இங்கிலாந்து அண்ட் நேபாள் வி டோன்ட் நீட் டு டாக் மச். அது வந்து மோஸ்ட்லி ஒன் சைடடாக தான் இருக்க போகுது. ஸ்ரீலங்கா அண்ட் அயர்லாண்ட் எடுத்துக்கிட்டால் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஹோம் சீரீஸ் ஒயிட் வாஷ் எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. அதே நேரத்தில் அயர்லாண்ட் வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ல்ட் கப் இஸ் 1 சீரீஸ் அகெயின்ஸ்ட் இட்டலி அண்ட் 1 சீரீஸ் அகெயின்ஸ்ட் UAE விச் இஸ் ஆல் கொஞ்சம் ஓரளவுக்கு லெஸ்ஸர் டீம்ஸோடு வந்து விளாண்டுருக்காங்க. அதனால் வந்து இருந்தாலுமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அவங்க வந்து தே ஆர் இன் குட் டச். லாஸ்ட் 5 மேட்சஸில் 4 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அயர்லாண்ட் ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த வின்னிங் மொமெண்டமோடு வர்றதுனால தே மே காஸ் அன் அப்செட். ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.